வெல்கம் பேக் டு சேனல். ஓகே, இன்னைக்கு வாங்க புதிய மெனு ஒன்று பார்ப்போம். புதிய ஒரு மெனு பார்ப்போம். ஓகே, இது வந்து பாருங்க 2 முங்குசு மீன். இந்த மீனை வந்து நம்ம நல்லா இது பண்ணிட்டு நல்லா பிரித்து விட்டுட்டு பிறகு வந்து நம்ம வந்து சீனி கொஞ்சம் போடணும். சீனி போட்டு கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டு அதை கழுவும் போது அந்த சுண்ணாம்பு வடை அந்த மீனில் இருக்காது பாருங்க. ஒரு பொடி சீனி போடுங்க. போட்டுட்டு அதை நல்லா கொஞ்ச நேரம் ஊற வைங்க. ஊற வச்சிங்களா அது வந்து சுண்ணாம்பு வடை இருக்குது. இப்போ வந்து தண்ணி ஊற்றி நல்லா அது ஒரு 3-4 நிமிஷத்துக்கு ஊற வச்சு நல்லா அது வந்து கழுவுங்க. அது கழுவும் போது அந்த சுண்ணாம்பு வடை இல்லாமல் போயிடும். இப்போ ஒரு 3 நிமிஷத்தில் அது வந்து ஊறட்டும். இப்போ வந்து இந்த மீன் வந்து நம்ம வந்து கழுவணும். அது ரொம்ப நேரம் ஊறிடக்கூடாது. அப்புறம் மீன் வந்து கம்பாங்காயிரும், பெருசாயிரும். ஸோ வந்து இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து மீனை வந்து நல்லா கழுவி அந்த இருக்கிற அந்த சுண்ணாம்பு வடையெல்லாம் போயிடணும். அப்போ தான் நம்ம பெரட்டும் போது அது ரொம்ப ருசியாகவும் இருக்கும், சுவையாகவும் இருக்கும். அந்த சுண்ணாம்பு வடையும் அடிக்கிறது நல்லா சாப்பிடலாம். இந்த மீனை வந்து இப்போ நம்ம சீனி போட்டு கழுவுனால பாருங்கள், இதில் எண்ணெய், அந்த மீனில் வந்து எண்ணெயே இருக்காது. ரெண்டாவது அந்த சுண்ணாம்பு வடையும் இருக்காது. எண்ணெய் அந்த மீனில் நார்மலாக அந்த மீனில் எண்ணெய் இருக்குது தானே, ஆனால் அந்த எண்ணெய் இருக்காதுங்க. நல்லாயிருக்கும், பெரட்டும் போது நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப எண்ணெயாக இருக்காது. ஓகே, நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள், நல்லா சிறப்பாக வரும். மீ கோரிங் கூட செய்யும் முறையை பார்ப்போம். ஊடாங்க பாருங்க, இந்த ஸ்டேஜில் நீங்க பொரிச்சு எடுத்துக்கணும். இப்போ வந்து நம்ம வந்து பூண்டு போட போறோம், பார்த்துக்கங்க. பூண்டு போட்டு ஒரு நல்ல வாசம் வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம வந்து வெங்காயம் போட போறோம். இப்போ வந்து நல்லா வதங்கணும், பார்த்துக்கங்க. பூண்டும் வெங்காயமும் சேர்ந்து நல்லா வதங்கி ஒரு கண்ணாடி பதத்துக்கு வரும்போது நம்ம வந்து அரைச்ச மிளகாவை போடணும். ஓகே, பாருங்க, இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இந்த இதுல வந்து 1 கப்பு வந்து நம்ம வந்து அரைச்ச சாந்தை நம்ம ஊற்றணும். தவு வந்து நான் பொரிக்க மறந்துட்டேன் முதல்ல. இப்போ வந்து மறுபடியும் இந்த தவு நஷ்டியில நம்ம பொரிக்கிறோம். கொஞ்சம் நம்ம வந்து கட்டி கிச்சாப்பு ஊத்துறோம். கட்டி கிச்சாப்பு அதில் ஊத்திடணும். எந்த பழத்துக்கு நம்ம எடுத்துடலாம். தவு ரொம்ப பொரிய ஊட்டமா அது ரப்பர் மாதிரி ஆயிரும். இந்த பழத்துக்கு நம்ம எடுத்துருவோம். எடுத்து இந்த கிச்சாப்ல போட்டு ஓகே, இதோட கட்ட வேணும். இதோட நம்ம பொரிச்சு முடிச்சிடும். இது வந்து ஒயிட் சாஸ் வந்து 3 கரண்டி போட்டிருக்கேன். கிச்சாப் வந்து நான் சொல்ல மறந்துட்டேன். கிச்சாப்பும் 2.5 கரண்டி போடணும். 2.5 கரண்டி. ஒயிட் சாஸ் வந்து 3 கரண்டி. சில்லி சாஸ் வந்து 2 கரண்டி போட்டுக்கோங்க. இப்போ வந்து நல்லா பாருங்க, நல்லா ஒரு இந்த பதத்துக்கு வந்துருச்சு. இப்ப நம்ம பொரிச்சு வச்ச ஊடானியும் அதுல முதல் சேர்த்துடணும். சேர்த்துட்டு அது கொஞ்சம் அப்படியே ஒன்னா சேர்ந்து அதை பிரட்டுங்க. பாருங்க, இப்ப இந்த மாதிரி அழகா எல்லாம் ஒண்ணு சேர்ந்து நல்லா கணக்கா வந்துருச்சு பாருங்க. கழுவி வச்ச மீன் வந்து நான் சொன்னல சீனி போட்டு ஊற வச்சு அப்புறம் அந்த எண்ணெயெல்லாம் போயிடுச்சு பாருங்க. நல்லா சுத்தமா கழுவி பாருங்க, அரைவே எண்ணெய் இல்லை, அது நல்லா அழகா கழுவி எடுத்து இப்போ வந்து நம்ம வந்து அந்த மீனை வந்து இதுல போடணும். ஓகே, அப்படியே கட்டு.
இப்ப பாருங்க தௌதியும் குச்சாக்கறியும் இப்ப வந்து இதுல போடணும். கொஞ்சம் முட்டை 2 முட்டை அதுல ஊத்துவோம். நடுவில் ஊற்றி விட்டுட்டு அது பண்ணி சுத்தி மீயை போட்டு விட்டுறோம். மீ அந்த மாதிரி சுத்தி ஒன்னா சேர்த்துற வேண்டியதான். அதெல்லாம் வெந்துடும். பாருங்க இப்ப அந்த முட்டையெல்லாம் போட்டோன்னே நல்லா வெந்துருச்சு. நம்ம நல்லா பெரட்டி பெரட்டி விட வேண்டியதான். ஆனால் மெதுவா வச்சு எல்லாம் நல்லா ஒன்னா சேர்ந்து வெந்துருச்சு பாருங்க. ஸ்டேஜ்ல இப்ப கடைசியா ஒரு பொருளை நம்ம போட போறோம். அதாவது கச்சானை நல்லா வறுத்து எண்ணெய் இல்லாம வறுத்து இடிச்சு இப்ப இந்த கச்சானை நம்ம கடைசியில மேல தூவ போறோம். அது ஒரு டேஸ்ட் சரியான ருசியா இருக்கும், நல்லாவும் இருக்கும், டேஸ்டாவும் இருக்கும். இது நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. பாருங்க இப்ப வந்து மீ கறி நல்லா சூப்பரா பரட்டிட்டோம். நல்லா கணக்கா எல்லாமே வந்துருச்சு. நம்ம போட்ட இன்கிரீடியன்ஸ் எல்லாமே கரெக்டா இருக்குது. இப்ப ரெடி ஆயிடுச்சு கைஸ். இப்போ வந்து நம்ம மீ கறி நல்லபடியா செஞ்சு முடிச்சிட்டோம். ஸோ நம்ம வந்து இப்ப கடைசிக்கு இடத்துக்கு வந்துட்டோம். நம்ம வந்து எல்லாம் முடிச்சாச்சு நல்லபடியா. நீங்களும் பாருங்க, ட்ரை பண்ணுங்க, சமைச்சு பாருங்க. ஓகே, சமைச்சாச்சு பாருங்க. இதெல்லாம் முடிச்சாச்சு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.